அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிப்போம். ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும். ஆண்டவர் தேவனுடைய சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். இந்த ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. இதை யார் செய்ய முடியும்? அதாவது அக்கிரமங்களின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறோம். இதை யார் செய்ய முடியும்? இதை செய்வதற்கு இந்த உலகத்திலே யாரை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்? ஒவ்வொரு கட்டுகளை உடைக்கிறதுக்கு, நுகங்களை உடைக்கிறதுக்கு, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதற்கு, எல்லா அக்கிரமங்களிடத்திலிருந்து நீக்குவதற்கு தேவன் இந்த உலகத்தில் யாரை படைத்திருக்கிறார்? யாரை படைத்திருக்கிறார் என்றால், அவர் யாரை சிருஷ்டித்தாரோ, அவருடைய சாயலாய் யாரை சிருஷ்டித்தாரோ அவரை தேவன் இந்த காரியத்துக்காக தேவன் படைக்கிறார். ஸோ எல்லா பிரேக்கிங் செயின்ஸ், டெஸ்ட்ராய் த யோக்ஸ், பிரிசன், அதாவது ஜெயிலினுடைய கதவுகளை திறக்கிறது. யார் திறந்தாங்க? பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கும் பொழுது திறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க துதி செய்தாங்க. அவர்களுக்காக ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த துதி செய்தலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் பொழுது நுகத்தடிகளை நம்ம என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நுகத்தடிகளை உடைப்பதற்கு உன்னையும் என்னையும் தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தால் அவரை சிருஷ்டிக்கிறார். இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறோம் என்றால் அவருடைய சாயலாய் நம்ம தேவன் சிருஷ்டித்து இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த உருவாக்குதல் எதற்காக நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? இந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை, எனக்கு ஒரு மகன் தேவை என்றுதான் உன்னையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம்ம ட்ராக் மாறுவதற்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அப்போ வெளியரங்கமான காரியங்கள் சரீரத்துக்கு மாம்சத்தை கொண்டு வருவதற்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், திசைகள், பார்வைகள் எல்லாம் அந்த பக்கம் டேர்ன் ஆகும் பொழுதுதான் அது என்ன செய்து நமக்குள்ள வருகிறது. ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் அவருடைய காரியங்களை செய்வதற்கு சாதாரணமா அல்ல. அக்கிரமங்களை நீங்க என்ன செய்யணுமா? முற்றிலுமாய் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். யூ ஹேவ் டு டை அப், லூசன், அதாவது கட்டி இருக்கிறத நீங்க லூஸ் பண்ணி எடுக்கணும். நுகத்தடியின் பிணையல்களை நெடுக்குது. அப்போ நுகத்தடியின் பிணையல்கள்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே பின்னி இருக்கும் இல்லையா? அதை லூஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் கட்டுகளை, அப்ப நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். சகல நுகத்தடிகளை என்ன பண்ணணும்? அறுத்து போடணும். ஆண்டவர் உங்களை என்னையும் படைத்ததின் நோக்கம் அதுதான். ஆல் தி பாண்டேஜஸ், எல்லா பாண்டேஜஸும் முற்றிலுமாய் ஃப்ரீடம், அதாவது முற்றிலுமாய் ஃப்ரீடம், சுதந்திரமாய் எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவதற்கும் மற்றவர்களை விடுவித்து உங்களை தேவனுடைய வலது பாரிசத்திலே வைத்து தேவன் சந்தோஷமாய் உங்களை பார்ப்பதற்கு தான் இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். யோவான் 8:36 நம்ம படிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அப்ப குமாரன் விடுதலை ஆக்கணும் அப்படின்னா யார் இந்த உலகத்துல செய்ய முடியும்? அப்போ குமாரன் ஒருவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அந்த விடுதலைக்கு தயாராக வேண்டும். அப்போ அந்த நுகத்தடிகளை உடைக்க வேண்டும். அந்த பாண்டேஜஸ் என்ன பண்ணோம்? ஃப்ரீ பண்றதுக்கு நீயும் நானும் தயாராகணும். அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப இந்த உலகத்துல விடுதலை ஆக்காதபடி என்னெல்லாம் கட்டுக்கள் இருக்கிறது, என்னெல்லாம் செயின்ஸ், வாட் ஆர் தி செயின்ஸ் இன் திஸ் வேர்ல்ட்? பயம் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறோம், ஒரு வழிகளால நம்ம நிறைந்திருக்கிறோம். அப்போ எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது தேவையில்லாத எண்ணங்களை நம்மளை உருவாக்கி விடுகிறோம். அதாவது நம்முடைய கண்ட்ரோல், நேற்று பார்த்தோம், கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் இருதயத்துக்கும் உள்ள காரணங்களை நம்மை நாமே கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அதற்காக உன்னையும் என்னையும் படைக்கவில்லை. சகல நுகத்தடிகளை அவிழ்க்கிறதற்கு தேவன் படைத்திருக்கிறார்.
the process of breaking bondages, இந்த process அது என்ன, எப்படி அந்த நுகத்தடிகளை நம்ம உடைக்க முடியும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையால தான் நம்ம உடைக்க முடியும். எரேமியா 23:29 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். எரேமியா 23:29 ஆண்டவர் பாருங்க அந்த நுகத்தடிகளை எப்படி உடைக்கிறார் என்று. Thank you Lord, நன்றி இயேசுவே. எரேமியா 23:29 It's not my அக்கினியை போலும், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. பாருங்க எப்படி ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. கண்மலை நொறுக்கிற சமட்டியா இருக்குது. அப்புறம் எப்படி இருக்குது, அக்னியாய் இருக்கிறது. அப்போ கண்மலை உடைக்கிற சமட்டியா யாரு, நீங்களும் நானும் இருக்கணும். அப்போ அக்னியாய் இந்த உலகத்துல இருக்கணும். அதுக்குதான் உன்னையும் என்னையும் படைத்தார் ஆண்டவர். இன்னொரு வார்த்தை நம்ம படிப்போம். ஏசாயா 10:27 ஏசாயா 10:27 நம்ம படிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம படைத்திருக்கிறார் என்றால் சாதாரணமாய் நொறுங்கி போய் உடைந்து போய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்ல. இடகாத்தமாய் ஒரு அக்னி நிழலாய் அக்னி தணலாய் இந்த தணலாய் இந்த உலகத்துல வாழணும். கண்மலை நொறுக்கிற somebody like a hammer, அதாவது எழுதப்பட்டு my is not my word like a hammer என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யுமா, that breaks the rocks in the pieces, அப்படியே தூளாய் மலையை உடைக்கிறது. அப்போ நீங்க அந்த chains, இந்த உலகத்தில் இருக்கிற bondage, குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் இருக்கிற கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைப்பதற்கு தான் உன்னையும் என்னையும் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். பட் நம்ம எந்த சிட்டியில எந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஏசாயா 10:27 நம்ம படிப்போம். அந்நாளில் சுமையையும் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் அந்த நாளை யார் கொண்டு வர முடியும்? நீயும் நானும் தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். மற்றவர்களை இயேசு செய்வார் பார்த்துப்பார், கடவுள் செய்வார் பார்த்துப்பார், கடவுளும் இருக்கிறாரே அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அந்த நாளை கொண்டு வருவது நம்முடைய கையில இருக்குது. ஏனால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு பாத்திரமானாய் நீயும் நானும் மாற வேண்டும். கடைசியாய் இன்னொரு வார்த்தையை நம்ம படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள் பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 படிங்க. மரணம் நேரிடுகிறதுனாலும் அதற்கு தப்பும்படிக்கு ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியின் வசனத்தினாலும் சாட்சினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவளை அழகாக they overcame him by the blood of lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால ஜெயித்தாங்க, ஆண்டுடைய வசனத்தால ஜெயித்தாங்க. அப்போ எந்த இடத்துல ஜெயம் இல்லாமல் இருக்கிறதோ நம்ம வசனமானவங்க போகணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்களாய் நம்ம இடத்துல கடந்து செல்லணும். எந்த வீடா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் விடுதலை தருவதற்கு, ஜனங்களை நுகத்திலிருந்து உடைத்து எடுப்பதற்கு உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீ வசனமாக பிரவேசிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால கழுவப்பட்டவனாய் நீ பிரவேசித்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அதுக்குதான் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவை பயத்தோடு இல்லை, தைரியத்தோடு வாழணும், தைரியத்தோடு வாழணும். தேவன் இந்த உலகத்துல திரும்ப நம்ம தேவனை பார்க்கிற வரைக்கும், 2வது வருகை வரும் வரைக்கும் தைரியமாய் நம்ம இந்த உலகத்தை எதிர்த்து நின்று எல்லா நுகங்களை உடைக்கத்தக்க தேவன் நம்மை உருவாக்கி நடத்துவாராக. ஆமென், ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம், ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, தேங்க்யூ லார்ட். இதுவரைக்கும்